உலக செரிமான ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு விஜிஎம் மருத்துவமனையில் குடல் அலர்ஜி நோய்களுக்கான பிரத்யேக விஜிஎம் ஐபிடி கிளினிக்கை தொடங்கியுள்ளது. இந்த கிளினிக்கை மூத்த குடலியல் நிபுணரும் பத்மபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் KR பழனிசாமி திறந்து வைத்தார். குரோன்ஸ் நோய் மற்றும் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் உள்ளிட்ட குடல் அலர்ஜி நோய்கள் இளம் வயதினரிடையே அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, மலத்தில் ரத்தம் காணப்படுதல், உடல் எடை இழப்பு, இரத்த சோகை மற்றும் அதிக சோர்வு போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக பரிசோதனை செய்து ஆரம்ப நிலையிலேயே நோயை கண்டறிவது அவசியம் என வலியுறுத்தப்பட்டது. புதிய ஐபிடி கிளினிக்கில் மேம்பட்ட எண்டோஸ்கோபி பரிசோதனைகள், பயாலஜிக் சிகிச்சைகள், ஊட்டச்சத்து ஆலோசனைகள் மற்றும் குறைந்த காயப்படுத்தும் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட ஒருங்கிணைந்த சிகிச்சை வசதிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் நோயாளிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்காக மை கட் மை வாய்ஸ் என்ற மாதாந்திர விழிப்புணர்வு மற்றும் ஆதரவு மன்றத்தையும் விஜிஎம் மருத்துவமனை அறிமுகப்படுத்தியுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய விஜிஎம் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் VG மோகன் பிரசாத், ஆதாரபூர்வமான மற்றும் நோயாளி மையப்படுத்தப்பட்ட சிகிச்சையை வழங்குவதோடு ஐபிடி நோய் குறித்த பொதுமக்கள் விழிப்புணர்வை அதிகரிப்பதே இந்த கிளினிக்கின் நோக்கம் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அறிவியல் கருத்தரங்கு நிகழ்ச்சிக்கு டாக்டர் வம்சி மூர்த்தி அறிமுக உரையாற்றினார். டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் ஐபிடி மற்றும் குடல் நுண்ணுயிரிகள் குறித்து, டாக்டர் S திவ்யசாரதி ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் குறித்தும், ஐபிடி ஆலோசகருமான சுமந்த்ரன் நோயாளிகளுக்கான உளவியல் ஆதரவு குறித்தும் சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியை டாக்டர் மித்ரா பிரசாத் ஒருங்கிணைத்தார். நன்றியுரையை டாக்டர் CBS சுமன் வழங்கினார். இந்த நிகழ்வில் பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் ஐபிடி நோய், குடல் நுண்ணுயிரிகள், ஊட்டச்சத்து மற்றும் உளவியல் ஆதரவு தொடர்பாக சிறப்புரையாற்றியது குறிப்பிடத்தக்கது. இன்று கோவை விஜிஎம் மருத்துவமனையில் உலக ஐபிடி டே, ஐபிடி மாதம், அதாவது குடல் அழற்சி நோய் மாதத்தின் கடைசி நாளான இன்று WGO வேர்ல்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி ஆர்கனைசேஷனுடன் இணைந்து, தமிழ்நாடு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் ஃபோரத்துடன் இணைந்து இந்த குடல் அழற்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம், இங்கே விழிப்புணர்வு ப்ரோக்ராம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். விஜிஎம் ஹாஸ்பிட்டல் இஸ் வெரி ப்ரவுட் டு அனௌன்ஸ் த இனாகுரேஷன் ஆஃப் ஐபிடி கிளினிக்ஸ். ஸோ இது ஒரு பேஷண்ட் இன்டராக்டிவ் ப்ரோக்ராம். பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு இங்கே ஆலோசனை சொல்கிறதுக்காக நியூட்ரிஷனிஸ்ட், யோகா தெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் அண்ட் கிளினிஷியன் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஸோ இது மாதம் இந்த ப்ரோக்ராம் நடைபெறும். இன்றைக்கும் நம்ம விஜிஎம் மருத்துவமனை நோயாளிகள் இங்கே வந்திருக்காங்க. ஐபிடி நோயாளிகள், அதாவது குரோன்ஸ் டிசீஸ் மற்றும் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், குடல் அழற்சி நோய், இதை பற்றி அவர்களுடன் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சமுதாய விழிப்புணர்வும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இப்போ அடிக்கடி மலத்தில் ரத்தம் வருது, இல்லைன்னா நிறைய டயரியா வருது, இரத்த சோகை, உடல் எடை குறைதல், இது மாதிரிலாம் இருந்தால் உடனடியாக மருத்துவர்களை அணுகி ஆலோசனை பெற வேண்டும் என்ற விழிப்புணர்வை கொடுப்பதற்காக விஜிஎம் ஐபிடி கிளினிக்ஸ் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். அதில் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக பத்ம பூஷன் அவார்டி ப்ரொஃபஸர் டாக்டர் KR பழனிசாமி அவர்கள் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி துறையில் இருக்காங்க. நிறைய 40 ஆண்டுகளுக்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஒரு சில வார்த்தைகளை கேட்போம். அவருக்கும் காலை வணக்கம். டாக்டர் மோகன் பிரசாத் சொன்ன மாதிரி இந்த ஐபிடி இந்த குடல் அலர்ச்சி நோய் இப்போ இந்த நம்ம ஊரில் அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்ததுன்னா இது லாங் டேர்ம், ரொம்ப நாள் லாங் டேர்ம், லைக் டயபிட்டிஸ், பிபி மாதிரி நம்ம அட்ரஸ் ஃபார் லைஃப் லாங். ரொம்ப அது மாதிரி இனிஷியலாக நம்ம கேர் எடுத்துக்கலைன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை பற்றி டாக்டர் மதுரா அவர்கள் பேச போகிறார்கள். இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு டாக்டர் மோகன் பிரசாத்துக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஐபிடி கிளினிக் மிக அவசியம். இந்த ஐபிடி கிளினிக் ஃபோக்கஸ் கிளினிக் இருந்தால் நமக்கு பேஷண்ட்டுக்கு பெட்டர் நம்ம கேர், டயக்னோசிஸ் ஆல்சோ வில் பி ஈஸியர் அண்ட் ஆல்சோ பெட்டர் கேர் கொடுக்க முடியும். ஏன்னா டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம நாட் ஓன்லி த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், we have to have the psychiatrist support, nutritionist support. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஃபார் டோட்டல் கேர் ஃபார் திஸ் inflammatory bowel disease.